Taste the Daily. திருவண்ணாமலையில் திமுக அமைச்சர் ஏவ வேலு பொதுமக்களின் வரிப்பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவண்ணாமலையிலிருந்து திருக்கோவிலூர் செல்லும் சாலையில் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு சொந்தமான கல்லூரிகள், பள்ளி மற்றும் வீடு ஆகியவை அமைந்துள்ளன. இந்த நிலையில் தன்னுடைய கல்லூரிக்கு செல்லும் வழி பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்களின் வரிப்பணத்தில் சென்டர் மீடியேட்டரில் இரும்பு பைப்புகளை கொண்டு பூச்செடிகளை அழகுபடுத்துவதாக கூறப்படுகிறது. இந்த சாலைக்கு கொடுத்த முன்னுரிமையை மாவட்டத்தின் பல பகுதிகளில் குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகளுக்கு கொடுக்காதது ஏன் என திறனற்ற ஸ்டாலின் அரசின் அமைச்சருக்கு மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சென்னை தேனாம்பேட்டையில் தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்டம் மயிலாப்பூர் மேற்கு பகுதி அதிமுக சார்பில் மயிலாப்பூர் மேற்கு பகுதி செயலாளர் விஜயபாஸ்கர் தலைமையில் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வேளச்சேரி அசோக் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மகளிர் அணி இணை செயலாளருமான வி சரோஜா பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் சொத்து வரி உயர்வு, மின் கட்டணம் உயர்வு உள்ளிட்டவற்றால் மக்கள் மிகவும் அவதியடைவதாக குற்றம் சாட்டினார். இதில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயவரதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரின் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். ஆட்சியில் நடக்கிற அவலங்களையும் நம்முடைய ஆட்சியில அம்மா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும், புரட்சி தமிழர் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும், புரட்சி தலைவர் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் எடுத்து கூறி பொதுமக்கள் மத்தியில் ரீச்சிங் தி மைண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள், அந்த மக்கள் மனதில் புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தமிழ் ரெட்டலை அப்படிங்கிறத மனதில் பதிர வைக்கிற அளவில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதையும், வீட்டு வரியிலிருந்து, தண்ணி வரியிலிருந்து, சொத்து வரியிலிருந்து, மின்சார வரியிலிருந்து, விலைவாசி உயர்வு, இவை எல்லாத்துக்கும் அதிகமா பத்திரப்பதிவு அலுவலகத்தில் எப்படி பொதுமக்கள் அல்லல் படுகிறார்கள் என்பதையும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக சாலைகள், தெருக்கள், குடியிருப்புகள் ஆகியவற்றுக்குள் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். குறிப்பாக முதுகுளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். ஏர்வாடி ஊராட்சியில் மழை பெய்து தாழ்வான இடங்களில் குப்பை தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயத்தில் பொதுமக்கள் உள்ளனர். தங்கச்சிமடம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பாம்பன் பாலம் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் கடல் போல் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். வண்ணாங்குண்டு, பத்ராதரவை உள்ளிட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். சூரக்கோட்டை ஊராட்சியில் வீடுகளில் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கியதால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகினர். வண்ணான்குண்டு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கட்டிடம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவ மாணவிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேக வெடிப்பால் பெய்த மழை காரணமாக பாம்பன் அடுத்த தோணித்துறை மீனவ கிராமத்தில் மழைநீரும் கடல் நீரும் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மண்டபம், ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், உச்சிப்புலி உள்ளிட்ட பகுதிகளில் விட்டு மழை பெய்தது. சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் தேங்கியதால் வீடுகளில் வைத்திருந்த பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவைகள் தண்ணீரில் மிதந்தது. மேலும் வீட்டிலிருந்தவர்கள் நாற்காலி, கட்டில் உள்ளிட்டவற்றில் பல மணி நேரமாக அமரும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மீனவர்களின் மீன்பிடி சாதனங்களான வலை உள்ளிட்டவைகள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. எனவே ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தோணித்துறை பகுதியில் தேங்கியுள்ள தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான பணியை மேற்கொள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விஷப்பூச்சிகள் வந்திருக்குது. எனக்கு 1க்கு 2 தடவை பாம்பு கடிச்சிருக்குது. விஷப்பூச்சி எல்லாம் தண்ணிக்குள்ள நிக்குது. பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம பிள்ளைகள்லாம் வீடுகள் மாறி மாறி போய் ஒவ்வொரு வீட்லயும் போய் இந்த மழை நேரத்துல எங்கேயுமே போய் இருக்க முடியாது. நான் கூட நைட்டு என் குடும்பத்தோட ஒரு வீட்டுல போய் ஒரு அக்கா வீட்டுல போய் தங்கிருந்து வந்தோம். இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு காய்ச்சல் மண்டையில ரொம்ப கஷ்டப்படுறோம். நீங்களுக்கு தான் வந்த எந்த அதிகாரிகளும் எங்களை கண்டுக்கிற மாதிரி இல்லை, எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்ற நுழைவாயில் வழக்கறிஞர் கண்ணன் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூர தாக்குதலை கண்டித்து
தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு, சாலை மறியல் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பணிகளை புறக்கணித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதேபோல் விழுப்புரத்திலும் அனைத்து வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியலிலும் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் மைனாரிட்டி பாஜக அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் வட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வெட்டப்பட்ட வழக்கறிஞருக்கு உரிய சிகிச்சையும் உதவித்தொகையும் வழங்க கோரிக்கை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.